வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்தி கதையில மார்ச் 20 என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். கடைசி நேரத்துல மாயா மகேஷ் பத்தின உண்மை எல்லாமே தெரிஞ்சு போயிருது. இதனால என்ன ஆச்சுன்னா, நம்ம மாயா நேரா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. மாயாவும் மகேஷும். ஏன்னா சாமுண்டீஸ்வரி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரியை பார்த்து அந்த சிவனாண்டி கேட்குறாரு, இனிமே உன் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டலா பேசுறாங்க. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏன் இல்ல, என் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு நேரா ராஜாவை கூப்பிடுறாங்க. ராஜா வந்ததோட நம்ம ரேவதி கேட்குறாங்க, அம்மா இது மாதிரி திடீர்னு டிரைவர் ராஜா தான் உன் மாப்பிள்ள அப்படின்னு சொன்னா என்னால எப்படி ஏத்துக்க முடியும், என்னால ஏத்துக்க முடியாது. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இவன் தான் உன் லைஃபை நல்லபடியா கொண்டுட்டு போவான். நீ தேவையில்லாம என் பேச்ச மதிக்காம இப்படி பேசாத. நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ இதை கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். நான் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும். அம்மா மேல நீ மரியாதை வச்சிருந்தியன்னா நீ இன்னைக்கு நான் சொல்றதை கேட்டாகணும். டிரைவர் ராஜா அப்படின்னு கூப்பிட கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தி வந்ததோட இதையெல்லாம் பார்த்துட்டு பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம என்ன நினைச்சோமோ அது நடக்க போகுது. ராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லுங்க மேடம், இது மாதிரி நான் ரேவதிக்கு நல்ல மாப்பிள்ளை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் கண்டிப்பா ரேவதிக்கு பொருத்தமானவன் கிடையாது அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, அந்த நவீனை பத்தி தான் கார்த்தி சொல்றான் போல, அதான் நவீனை கடத்தியாச்சே. அதே நேரத்துல நவீன் அந்த இடத்துக்கு வராரு. நவீன் வந்ததோட கார்த்தி நேரா நவீனை கூட்டிட்டு வந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, என்னோட ஃப்ரெண்டு நவீன் ரொம்ப பெரிய பிசினஸ் நடத்துறான். இவன் கண்டிப்பா ரேவதிக்கு பொருத்தமானவன். இவனையே நீங்க ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அதுக்கு அந்த நவீன் சொல்றாரு, என்ன ரேவதியா? எனக்கு துர்காவை தான் பிடிச்சிருக்கு கார்த்தி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பொண்ணு வந்துட்டு விருப்பம் இல்லை. எப்படி கார்த்தி என் மனசை டக்குன்னு மாத்திக்க முடியும், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னதோட கார்த்திக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்னடா இது, நவீன் இப்படி திடீர்னு சொல்றானே. இதையெல்லாம் பார்த்துட்டு மயில் வாகனம் நினைக்கிறாரு, நம்ம நினைச்சதுதான் இங்க நடந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நவீன் துர்காவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். இனிமே கார்த்தி ஒன்றும் சொல்ல முடியாது, அத்தை சொன்ன மாதிரி ரேவதியை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. அப்ப நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மாட்ட, அம்மா திடீர்னு டிரைவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க, என்னால முடியாதுமா, உங்க விருப்பத்துக்கு என்னால வர முடியாது. இது கேட்டதோட செம்ம கோவப்படுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, உன் லைஃப் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசிப்பேனா? தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாத. உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் சொல்ற மாதிரி நீ ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப சிவனாடி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி கண்டிப்பா உன் பொண்ணு உன் பேச்சு கேட்க மாட்டான். இத்தனை பேருக்கு முன்னாடி நீ அவமானப்பட்டது தான் மிச்சம். பேசாப்புல உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ. அப்ப நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சியாகி கார்த்தியை பாக்குறாங்க. டிரைவர் என்ன சொல்றீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க ரேவதி அம்மா, உங்க அம்மாவோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன். அப்ப ரேவதி மாயா சொன்னதை அப்பதான் யோசிக்கிறாங்க. மாயா சொன்னாங்கல்ல, அவங்க அம்மா கிட்ட தவறா சொல்லி கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்றதுக்கு அந்த டிரைவர் ராஜா என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை யோசனை பண்ணி பாக்குறாங்க நம்ம ரேவதி. அப்ப ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு டிரைவர் ராஜா, உன்னை பத்தி ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே தப்பா சொன்னாங்க. ஆனா நான் தான் வந்துட்டு நம்பாம இருந்துட்டேன். இப்பதான் புரியுது நீ எதுக்காக இந்த வீட்டையே சுத்தி வந்த அப்படின்னு. அப்ப சந்திரா இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ ரேவதி இந்த டிரைவரை தப்பா நினைச்சுக்கிட்டாலே அது போதும் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, இங்க பாரு, உங்ககிட்ட வேற யாரோ டிரைவர் ராஜாவை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க. டிரைவர் ராஜா தப்பானவன் கிடையாது, ரொம்ப நல்லவன். அவனை பத்தி நீ தவறா நினைக்காத. இந்த மாதிரி ஒருத்தவனுக்கு கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இங்க பாரு டிரைவர் ராஜா, நீ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ரேவதிக்கு தாலி கட்டு. கார்த்திய
நம்ம மயில் வாகனம் கூட்டிட்டு போறாரு ரூமுக்கு. வாங்க மாப்பிள்ள அப்படின்னு. மயில் வாகனம் கார்த்தியை பார்த்து, நான் தான் அப்பவே சொன்னனே, நீ தான் இந்த வீட்டோட மாப்பிள்ள அப்படின்னு. கொஞ்சமாவது கேட்டியா? பாத்தியா இப்ப என்ன நடக்கணுமோ அதான் நடந்திருக்கு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் தான் பரமேஸ்வரி பாட்டியோட பேரன் அப்படிங்கிறது அத்தைக்கு தெரியாது. அதனாலதான் என்ன ரேவதிக்கு தாலி கட்ட சொல்றாங்க. ஒருவேளை என்ன பத்தின உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவங்களோட குணம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்ப பரமேஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, எப்பா பேராண்டி, நான் தான் அப்பவே சொன்னனே, நீ தான் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுவேன்னு. என் அப்பா முருகன் வந்து சொல்லிட்டான், சாமுண்டி சரி தாலி எடுத்து கொடுக்க நீ ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுவ அப்படின்னு. அதே மாதிரிதான் இப்ப நடக்குது. கார்த்தி சொல்றாரு, பாட்டி, நான் அத்தையோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறேன் அப்படின்னு நான் இப்ப ஒத்துக்கிட்டு இருந்திருக்கேன். மத்தபடி எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, கண்டிப்பா நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கோ. இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டோம். அத்தையே சொல்லிட்டா, உன்னால இனிமே மறுப்பு சொல்ல முடியாது. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜராஜா வர்றாரு. வந்துட்டு, கார்த்தி மாப்பிள, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்காக தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க மட்டும் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் ஒன்னாயிரும். இனிமே யாரு தடுத்தாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. இது கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம பரமேஸ்வரி. அப்ப கார்த்தி சொல்றாரு, மாமா, ஆனா என்னோட உண்மை மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிற மாப்பிள. எத்தனை நாள் தான் நான் சாமுண்டீஸ்வரிக்கு பயந்து போய் நிக்கிறது? அவளையும் ஒரு நாள் எதிர்த்து தானே ஆகணும். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி கார்த்தியை கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி நேரம் ரூம்ல இருக்கும் பொழுது சந்திரா அங்கேருந்து வந்துட்டு, ரேவதி, நான் அப்பையிலேருந்து அந்த டிரைவர் பையலை பத்தி உன்னிட்ட எச்சரிச்சுக்கிட்டே இருந்தேன்ன. அக்கா நல்லா ஏமாந்துட்டா. அந்த டிரைவர் ராஜா கண்டதையும் அக்கா கிட்ட சொல்லி நல்லா ஏமாத்திட்டான். இனிமே நீ என்ன நினைச்சாலும் உன்னோட அம்மாவை மாத்தவே முடியாது. உங்க அம்மா அந்த அளவுக்கு டிரைவர் ராஜாவை நம்பிட்டா. இனிமே இந்த கல்யாணம் யாரு என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது. இனிமே நீ என்ன பண்ண போற? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நீங்க ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, நான் தான் நம்பாம இருந்துட்டேன். இப்பதான் தெரியுது யாரார எந்த இடத்துல வச்சுக்கணும்னு இப்பதான் புரியுது. அம்மா சொன்ன மாதிரி நான் அவனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அவனு இருக்கு. அப்ப சந்திரா அப்படியே விட்டு போடுறாங்க. இங்க பாரு, ஒருவேளை அந்த மகேஷ் கெட்டவன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்பவே அவனை துரத்தி அடிச்சிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அக்கா இவ்வளவு நாள் வச்சிருந்து இப்ப துரத்தி அடிக்கணும்னு என்ன காரணம்? இது எல்லாமே இந்த டிரைவர் பையலோட ஒரு பிளான் தான். நீ மட்டும் அந்த டிரைவர் பையலை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் உங்க அப்பாவோட ஃபேமிலிய சேர்க்கறதுக்காக நீ அந்த பரமேஸ்வரி பாட்டியோட பேரனை கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம். உன் குடும்பமாவது ஒண்ணு சேர்ந்திருக்கும். இப்படி காரணமே இல்லாம ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ண போற அப்படின்னு சொன்னதோட ரேவதிக்கு இன்னும் கோவம் அதிகரிக்குது. அப்ப ரேவதி சொல்றாங்க, அந்த டிரைவரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த பகையை மட்டும் என்னைக்கும் மறக்காத. அவன் உனக்கு அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான். இனிமே என்ன நடந்தாலும் அவனை விடாத. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, நான் விடமாட்டேன் சந்திரா சித்தி அப்படின்னு. அப்புறமா சரி வா, முகூர்த்தத்துக்கு நேரமாகிருச்சு. இனிமே உங்க அம்மாவோட முடிவை யாராலையுமே மாத்த முடியாது. வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ரேவதியும் போறாங்க. போயிட்டு மணமேடையில உட்காந்ததோட நம்ம கார்த்தி வந்துட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறாரு. தாலி கட்டினத்தோட ரேவதி நேரா கார்த்தியை பார்த்துக்கிட்டே என்ன யோசிக்கிறாங்கன்னா, டிரைவர், என்னை எப்படி ஏமாத்தி உன் வழிக்கு எங்க அம்மாவை கொண்டுட்டு வந்துட்டியல்ல, நான் சந்தோஷத்தோட இந்த தாலியை ஏத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்காத. என்னோட முதல் எதிரி நீ தான். உன்னை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். எங்க அம்மாவையே ஏமாத்தி என்னையே ஏமாத்தி இப்படி ஒரு சூழ்நிலையை நிக்க வச்சுட்டியல்ல, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு செம்ம கோவப்படுறாங்க. அப்புறமா நம்ம கார்த்தி வந்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, ரேவதி என்னை மன்னிச்சிரு, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனா என்ன பண்றது, அத்தையோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் நான் இப்படி உன் கழுத்துல தாலி கட்டுறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அந்த கார்த்தி ஒரு பக்கம் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி இதை பார்த்துட்டு பரமேஸ்வரியை பார்த்து, ஏ பரமேஸ்வரி, உன் பேரனை இந்த வீட்டுக்கு மருமகனா கொண்டுட்டு வரணும்னு எவ்வளவு பெரிய பிளான் போட்ட. இப்போ உன் பிளான் எதுவுமே செல்லுபடி ஆகாம போச்சு. இனிமே இந்த கல்யாணம் நான் நினைச்ச மாதிரி நடக்க போகுது.
இனிமே நீ நினைச்சது எதுவுமே நடக்காதுரி அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. அப்புறமா ரேவதி வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, டிரைவர் ராஜா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறமா நம்ம கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து சாமுண்டீஸ்வரியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கினதோட நம்ம ரேவதி வந்துட்டு அவங்க அப்பா ராஜாவை பாக்குறாங்க. ராஜராஜா நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி இனிமே உனக்கு எந்த கவலையும் இல்லம்மா, நீ நல்லா இருப்ப, நம்ம வீட்ல உள்ள பிரச்சனை எல்லாமே முடிஞ்ச மாதிரி. ரேவதி கேக்குறாங்க, அப்பா என்னப்பா நம்ம வீட்ல உள்ள பிரச்சனை எல்லாமே முடிஞ்ச மாதிரி சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் மட்டும் பாட்டியோட பேரன் கார்த்திகை கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னும் நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்கும்ல. இப்படி தேவையே இல்லாம ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கனே, அதை பத்தி நீங்க நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, நீ வாமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ரேவதி கேக்குறாங்க, அப்படி என்னப்பா பேச போறீங்க? உங்களையும் அந்த ராஜா பிரெயின் வாஷ் பண்ணிட்டானா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க, அவர் யாருன்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கானா? அவன் யாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவன் சரியான யமகாதகன். வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாரையும் ஏமாத்தி ஏன் கழுத்துல தாலி கட்டிட்டான். அம்மாவையும் ஏமாத்திட்டான்னா அவன் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு உங்களுக்கு தெரியலையாப்பா? அப்ப ராஜராஜா ரேவதிய பார்த்து, ரேவதி இதுக்கு மேல மாப்பிள்ளைய பத்தி தப்பா பேசுன அப்புறம் உங்க அப்பா கோவப்படுவாரு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அப்பா நீங்களுமா அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? அப்ப தயவு செஞ்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, அவன் அம்மாவை ஏமாத்திட்டான், உங்களையுமா? அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, அவர் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட. ரேவதி கேக்குறாங்க, யாருப்பா? என்னை ஏமாத்தின ஒரு வஞ்சகன். அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு, அவர் எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்காரு தெரியுமா? இதை கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, அப்படி என்ன அவரு தியாகத்தை பண்ணாரு? அவரெல்லாம் ஒரு தியாகம் பண்ணியிருக்க மாட்டாரு. தயவு செஞ்சு இனிமே ஒரு வார்த்தை கூட பேசாம இந்த இடத்த விட்டு போங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, அப்பாவையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அந்த மாயா மகேஷ் என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க மேல எந்த தப்புமே இல்லை. அவங்க மேல இப்படி அபாண்டமா பழி போட்டு அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டீங்க, மண்டபத்தை விட்டு துரத்திட்டீங்க. நான் மகேஷை எந்த அளவுக்கு காதலிச்சேன் அப்படிங்கிறது இந்த டிரைவர் ராஜாவுக்கு தெரியும். தெரிஞ்சும் என்ன இந்த இடத்த விட்டு அனுப்பியிருக்காரு அப்படின்னா அவர் கண்டிப்பா சாதாரண ஆள் கிடையாது. அவரு ஆரம்பத்திலேருந்தே வந்துட்டு இந்த வீட்டுக்கு மருமகனா வரணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவர் இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருத்தனை நான் இது வரைக்கும் சந்திச்சதே இல்லை. வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாரையும் ஏமாத்திட்டாரு அப்படின்னு. அப்ப ராஜராஜா டக்குன்னு ரேவதியை ஓங்கி அறிஞ்சு, இங்க பாரு ரேவதி, அவர் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. அவர் யாரு தெரியுமா? என் தங்கச்சி அபிராமியோட பையன், பரமேஸ்வரி பாட்டியோட பேரன் கார்த்தி. இது கேட்டதும் ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்பா என்னை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக இப்படி பொய் சொல்லாதீங்க. ராஜா சொல்றாரு, ஏமா நான் எதுக்குமா பொய் சொல்ல போறேன்? நான் திடீர்னு டிரைவர் ராஜாவை மாப்பிள்ள மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேனே, அது கூட அவனுக்கு தெரியல? அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்னு உனக்கு தெரியும்ல? அபிராமி இருக்கான்ல, என் தங்கச்சி, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரி, 5000 கோடி சொத்துக்கு அதிபதி. இவன் எவ்வளவு பெரிய வேலை பார்க்க வேண்டியவன். இவன் இந்த வீட்டுல வேலைக்காரனா வேலை பார்க்கணும்னு அவசியமா? குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கான். ஆரம்பத்துல இருந்தே உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது அவனோட நோக்கம் இல்ல. உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி எப்படியாவது என்னைய அப்பா அம்மா கிட்ட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் என் மாப்பிள்ளையோட குறிக்கோள். ஆனா கடைசி நேரத்துல இந்த மகேஷ் மாதிரி கேடு கட்டவன் உன் வாழ்க்கையில வருவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அதான் டிரைவர் நம்ம கார்த்திகிட்ட சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லி சொல்லி அவ்வளவு கெஞ்சினோம். ஆனா அவர் ஏத்துக்கவே இல்லை தெரியுமா? ஆனா இந்த சிவனாண்டி கடைசி நேரத்துல சாமுண்டீஸ்வரியோட கௌரவத்தை பத்தி ரொம்ப கேவலமா பேசினதுனால ரொம்ப கோவப்பட்டு இந்த கல்யாணத்தை கார்த்தி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவருக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை தெரியுமா? நீ என்ன உன் இஷ்டத்துக்கு இவ்வளோ பேசுற? டிரைவர் ராஜா அப்படின்னு சொல்லி பேசுறியே, அவர் எத்தனை காருக்கு சொந்தக்காரர் தெரியுமா? அவரை போயிட்டு நீ இப்படி கேவலமா பேசுற? தயவு செஞ்சு இனிமே பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னதோட செம்ம கோவப்படுறாங்க நம்ம ரேவதி. அப்பா இதுக்கு மேல தயவு செஞ்சு பேசாதீங்கப்பா. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு, கார்த்தி யாருன்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக வந்த குல தெய்வம், அவனை போயிட்டு தப்பா பேசுற? இதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ரேவதி நேரா ராஜராஜாவை பார்த்து, ஏன்பா இத பத்தி ஏன் அவர் முன்கூட்டியே சொல்லல? அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, ஏன்னா உன் அத்தை எந்த அளவுக்கு
என் அம்மா மேல கோவத்துல இருக்கான்னு உனக்கு தெரியும்ல. திடீர்னு இப்ப டிரைவர் ராஜா தான் கார்த்தி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு நீயே யோசனை பண்ணி பாரு. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, அப்பா இனிமே என்னதான்ப்பா பண்றது? அப்ப அவர் சொல்றாரு, இனிமே வேற வழியே கிடையாது. ஆஹ் நீ அந்த டிரைவர் ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியே கார்த்தி, அவர் கூட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும். அப்பதான் என் அப்பா அம்மா கூட நான் சேர்ந்து சந்தோஷமா இருக்க முடியும். சொல்றதை கேளு. இதை கேட்டதோட நம்ம ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரரா இருக்க வேண்டியது இந்த வீட்டில் வந்துட்டு இப்படி ஒரு சாதாரண வேலைக்கார மாதிரி இருக்காரே அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு பரமேஸ்வரி கிட்ட பேசும் பொழுது பரமேஸ்வரி சொல்றாரு, அப்பா பேராண்டி, நான் அப்பவே சொன்னனே நீ இந்த வீட்டுக்கு மருமகனா வந்துருவ, இந்த வீட்டு பேத்திய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவ அப்படின்னு சொன்னேன்ன, அதே மாதிரி கூட்டிட்டு வந்துட்ட பத்தியா. இனிமே நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொன்னதோட அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி இப்போதைக்கு நான் மட்டும் அத்தை கிட்ட நான் யாரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அது தெரிஞ்சும் இப்ப சொல்ல சொல்றீங்களா? பாட்டி என்னை மன்னிச்சிருங்க, என்னால கண்டிப்பா இப்போதைக்கு உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, அப்ப என் வீட்டு மருமகளை நீ அனுப்ப மாட்டியா? கார்த்தி சொல்றாரு, பாட்டி அதெல்லாம் இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சொல்றது கேளுங்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா அத்தைக்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சு குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறேன். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அது வரைக்கும் கோயிலுக்கு மட்டும் வந்துட்டு போறோம். இதை கேட்டதோட பாட்டியும் சரிப்பா நீ ஏதோ சொல்ற அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ரேவதி நேரம் அவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா கல்யாணம் முடிஞ்சதும் என்ன சொன்னீங்க? அப்பாவை அவங்க அம்மா அப்பா கூட பேச வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, என்னமாச்சு? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி ரேவதி, உன்னோட விருப்பத்துக்காக நான் சரின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ல ரேவதி அப்பதான் சந்தோஷப்படுறாங்க. ரேவதிக்கு கார்த்தி யார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்க கார்த்தியை ஏத்துப்பாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தி யார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், டோட்டல் ஸ்டோரியே கொலாப்ஸ். சாமுண்டீஸ்வரி கார்த்தியை துரத்தி அடிச்சிடுவாங்க, பரமேஸ்வரியை திட்டுவாங்க, கார்த்தியை நம்பிக்கை துரோகின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே ட்விஸ்ட் அண்ட் டர்னாக நடக்க போகுது. நம்ம கார்த்தி இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஒரு முக்கியமான விஷயங்க, இப்போ வந்துட்டு முன்கூட்டியே எல்லா எபிசோட்ஸும் போகிறது கிடையாது. கரெக்டாக எந்த டயத்துக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த டயத்துக்கு தான் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஆப்லேயும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபுல் எபிசோட்ஸை வந்து டிவியில் பார்ப்பீங்களா, இல்லை ஆப்பில் மறுநாள் பார்ப்பீங்களா, இல்லை நானும் அந்த எபிசோட்ஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணவா, என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஜஸ்ட்டு ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரிஜினல் எபிசோட்ஸ் எதுவுமே நான் இது வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் எபிசோட்ஸ் நேற்று முடிஞ்சது கூட பரவாயில்ல, எனக்கு அந்த ஸ்டோரி தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் நைட் போட்ட எபிசோட்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணிடுங்க.